அறிவித்ததை போல 1-to-1 உடன்பிறப்பே என்கிற தலைப்பில் ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்களை 1-to-1 சந்திப்பேன் என்று 1ஆம் தேதி மதுரையிலே நடைபெற்ற பொதுக்குழுவிலே அறிவித்ததற்கு ஏற்ப கடந்த 23ஆம் தேதியிலிருந்து இதுவரை 20 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் ஆகியோரோடு தலைவர் தளபதி அவர்கள் உரையாடி ஏறத்தாழ ஒவ்வொரு கூட்டமும் 3 மணி நேரத்துக்கு மேலாக, அது 3 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை நித்தம் உட்கார்ந்து கேட்டு அவருடைய கருத்துக்களை ஏற்று மனமிட்டு தலைவரும் வந்திருந்த ஒன்றிய நகர செயலாளர் பேசினார்கள். அதனுடைய அடிப்படையில் கழகத்தினுடைய தோழர்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சென்றிருக்கிறார்கள். வருகிற 1, 2, 3 ஆகிய நாட்களில் உறுப்பினர் சேர்க்கிற அந்த பணியினை தொடங்க இருக்கிறார்கள். ஆக புதிய எழுச்சியோடு உணர்ச்சியோடு இந்த உறுப்பினர் சேர்க்கிற பணியை தலைவருடைய உடன்பிறப்பு சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. சார், குறிப்பா முருகர் மாநாடுக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில நடைபெற்று முடிஞ்சிருக்கு. நீங்க அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. இந்து சமய அறநிலையத்துறை வேணான்றாங்க, அண்ணா பெரியார் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதை விட என்னுடைய அறிக்கையை தவிர தெளிவான விளக்கத்தை நான் சொல்லிவிட்டோம். நாங்கள் எங்களை விட பொதுமக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாடே கொதித்து போயிருக்கிறது. காரணம், பெரியாரையும் அண்ணாவையும் படித்தவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இதுவரை அரசியலில் தலையெடுத்ததாக வரலாறு கிடையாது. ஆக இந்த இருவரும் தலைவர்களையும் மடித்து பேசியவர்களை வேடிக்கை பார்த்ததை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ் உணர்வு மிக்க அத்தனை பேரும், சுயமரியாதை உள்ள அத்தனை பேரும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களே அதை பார்க்கலாம். சொரணை சொல்லும் சரி, 1000 சொல்லும் சரி, உணர்ச்சி மயமாக இருந்தால் அது உரைக்கும். அது நாங்க மக்கள் மூலியம் போட்டுட்டோம். மக்களை எதிர்த்து போது அரசின் நடவடிக்கை மத வெறுப்பு சார்ந்த பேச்சுக்கள் கூட பேசப்பட்டது. அதாவது இப்போ பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் அது புறக்கணித்து விட்டார்கள். இன்னும் வெளிப்படையா சொல்லலாம்னா, நாங்கள் 100 கூட்டம் மாநாடு நடத்தி திமுக சேர்க்க வேண்டிய ஓட்டை ஒரே மாநாட்டின் மூலமாக அவர்கள் சேர்த்து கொடுத்தார். குடமுழுக்கள் நடந்துட்டு இருக்கிறது. நிலங்கள் நிறைய மீட்கப்பட்டு கொண்டிருக்கு. கோயில்கள் அனைத்தும் புனரமைக்கப்படுது. இந்த நிலையில தொன்மை வாய்ந்த கோயில்கள் அனைத்துமே அந்த கலாச்சாரப்படியான நிகழ்வுகள் நடக்கல. இந்து சமய நாளத்திலே வேணாம் அப்படின்ற அளவுக்கு பேச்சு அந்த மாநாட்டத்தில் தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், இந்து அறநிலையத்துறை நீதி கட்சி காலத்திலிருந்து எதற்காக துவக்கப்பட்டிருந்த வரலாறுனா பேசினா நேரம் காணாது. 1 மணி நேரம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் சொல்லுவார். இந்த ஓரணையில் தமிழ்நாடு நம்முடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் அண்ணன் அரசு பாரதி அவர்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை குறித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பொதுக்குழுவிலே அறிவித்ததை போல ஓரணையில் தமிழ்நாடு என்ற தலைப்பின் கீழ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த பணிகளை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த குறிப்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து முறைப்படி இந்த உறுப்பினர் சேர்க்கை அவர்கள் துவங்க இருக்கிறார்கள். அடுத்த நாள் எல்லா இடங்களிலும் இருக்க மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஒரு பேரணியாக சென்று இந்த
உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை துவக்கி வைக்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 68,000 வாக்குச்சாவடிகள் பூத்துகளிலும் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை ஆங்காங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த BLE 2 என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஏஜென்ட்ஸ், BDA என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் டிஜிட்டல் ஏஜென்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தினை முகவர்கள், மற்ற அணிகளாக இருக்கக்கூடிய இளைஞர் அணி, மகளிர் அணி போன்றிருக்கக்கூடிய அணிகளுடைய நிர்வாகிகள், கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் நேரடியாக சென்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு 10 நிமிடம் அவர்களோடு உட்கார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 2 கோடி வீடுகளுக்கும் அனைத்து வீடுகளும் கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லா வீடுகளுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களில் 30% பேரை நம்முடைய கழகத்தில் இணைக்கக்கூடிய வகையிலே நாம் சென்றிருக்கிறோம். ஏறத்தாழ இந்த 2 கோடி வீடுகளிலே நம்முடைய கழகத்தினுடைய இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கு முன்வரக்கூடியவர்கள் 1 கோடி வீடுகளில் இருக்கக்கூடியவர்களை நம்முடைய கழக உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணிக்கை இருக்கிறது. நம்முடைய கழகத்தினுடைய முக்கியமாக திட்டங்களை விளக்கி இந்த கழகம் இந்த 4 ஆண்டு ஆட்சி பொறுப்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய சாதனைகளை அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி அதன் வாயிலாக டிஜிட்டலாகவும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆப்பின் மூலமாகவும் நேரடியாக அந்த செயலி வாயிலாகவும் அதே போல உறுப்பினர் ஃபார்ம் மூலமாகவும் அவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். இந்த வகையில் தமிழ்நாட்டிலே எந்த கட்சி பாகுபாடும் இல்லாமல் 100% அவுட், 100% அனைத்து வீடுகளையும் போய் பார்க்கக்கூடிய அளவில் நேரடியாக செய்யக்கூடிய அளவில் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான முகாம்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் எப்போதும் எந்த ஒரு அரசியல் சூழ்நிலையிலும் மதங்களையோ ஜாதிகளையோ அவற்றுகளெல்லாம் மாறுபட்டு அவர்கள் எப்போதும் ஓரணியிலே நின்று அரசியல் கருத்துக்களை எடுத்துரைப்பார்கள். தமிழ்நாடு எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளுகிற போது அது ஓரணியில் திரண்டு நிற்பதுதான் தமிழ்நாட்டிற்கான இயற்கையான ஒரு கூறு என்பதை மனதில் வைத்து இந்த திட்டத்திற்கும் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்தக்கூடிய இந்த திட்டத்திற்கும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற வகையிலே அது சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் அவர்கள் 1ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்து அதை துவங்கி வைக்கிறார். இந்த பின்னர் வரை நீங்க கேட்ட கேள்விகளுக்கு தான் இப்படிப்பட்ட சவால் இருக்குது. அந்த சவால்களுக்கான எதிரானது நம்முடைய தமிழ் மொழிக்கு மற்ற மொழிகளை எல்லாம் பார்க்கிற போது குறிப்பாக வடமொழிக்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவமும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடும் அதிகமான அவர்களுக்கு இருக்கிறது. மற்ற மொழிகளெல்லாம் இணைத்து பார்த்தால் கூட அதாவது வராத அளவுக்கு வடமொழிக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் மொழியை போல தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தமிழ் மொழிக்கு இந்த சிறப்பு வர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் கலைஞர் அவர்கள் செம்மொழி அந்த உருவாக்கினார். அந்த செம்மொழி தகுதியை பெற்றிருக்கக்கூடிய மற்ற மொழியும் தமிழ் மொழியை சேர்ந்து வடமொழிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பராமரித்து இருக்கிறது என்று ஏன் தமிழ்நாடு ஓரணியிலே திரள வேண்டும் என்ற ஒரு முக்கியத்தை இதுவே